இன்னைக்கு நம்ம வீடியோல டெய்லி பேசக்கூடிய 15 வாக்கியங்களை தான் கத்துக்க போறோம். ஃபர்ஸ்ட், எனக்கு ஞாபகப்படுத்து. இது அதிகமா யூஸ் பண்ணிருப்போம் இல்லையா? இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ரிமைண்ட் மீ. எனக்கு ஞாபகப்படுத்து அப்படின்னா ரிமைண்ட் மீன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், நான் உன்னை பார்த்தேன். நம்ம சொல்வோம்ல, நான் உன்னை பார்த்தேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஐ saw you. ஐ saw you. சா அப்படின்னா பார்த்தேன். பாஸ்ட் டென்ஸ்ல சா வரும். நெக்ஸ்ட், என்ன நடந்தது கேட்போம்லையா, என்ன நடந்துச்சுன்னு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? வாட் ஹேப்பன்ட். வாட் ஹேப்பன்ட். ஹேப்பன்ட் அப்படின்னா நடந்தது, நடந்து முடிந்ததை ஹேப்பன்ட்னு சொல்வோம். நெக்ஸ்ட், உனக்கு யார் சொன்னது கேட்போம்லையா, உனக்கு யார் சொன்னா அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ஹூ டோல்ட் யூ. ஹூ டோல்ட் யூ. நெக்ஸ்ட், முதலில் என்ன போக விடு. சொல்வோம் இல்லையா, முதல்ல என்ன போக விடு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல அப்படின்னா லெட் மீ கோ ஃபர்ஸ்ட். லெட் மீ கோ ஃபர்ஸ்ட். நெக்ஸ்ட், இதை யார் கொடுத்தது கேட்போம். இது யார் கொடுத்தா? இது எப்படி சொல்லலாம்? ஹூ கேவ் திஸ். ஹூ கேவ் திஸ். யார் கொடுத்தா அப்படிங்கிறத ஹூ கேவ் திஸ். நெக்ஸ்ட், அதிகமாக சாப்பிடாத. நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதிகமாக சாப்பிடாத அப்படின்னு சொல்வோம். இது எப்படி சொல்லலாம்? டோன்ட் ஓவர் ஈட். ஓவர் ஈட் அப்படின்னா அதிகமாக சாப்பிட்றது. டோன்ட் ஓவர் ஈட் அப்படின்னா அதிகமாக சாப்பிடாதேன்னு அர்த்தம். நெக்ஸ்ட், அதை இங்கே கொடு. இது சொல்வோம் இல்லையா, அதை இங்கே கொடு அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? யோசிங்க. கிவ் இட் ஹியர். கிவ் இட் ஹியர். கொடு அப்படின்னா கிவ். கிவ் இட் ஹியர் அப்படின்னா அதை இங்கே கொடு அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இது நம்ம அதிகமாக யூஸ் பண்ணியிருப்போம். நான் உன்கிட்ட பேச மாட்டேன். இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷ்ல? ரொம்ப சிம்பிள் தான். ஐ won't talk to you. ஐ won't talk to you. நான் உன்கிட்ட பேச மாட்டேன் அப்படின்னு சொல்றதுக்கு பதில்ல ஐ won't talk to youன்னு சொல்லுங்க. நெக்ஸ்ட், வேறு ஏதாவது. வேறு ஏதாவது. இது எப்படி சொல்லலாம்? எனிதிங் எல்ஸ். எனிதிங் எல்ஸ் அப்படின்னா வேறு ஏதாவது அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, நீங்கள் போகிறீங்களா. நாங்கள் இப்போ நம்ம கேட்போம் இல்லையா, நீங்கள் போகிறீங்களா அப்படின்னு. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? ஆர் யூ கோயிங். ஆர் யூ கோயிங். நீங்கள் போகிறீங்களா அப்படின்னா ஆர் யூ கோயிங் அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு, என்னால் இதை நம்பவே முடியல. இது எப்படி சொல்லலாம்? ஐ கான்ட் பிலீவ் திஸ். ஐ கான்ட் பிலீவ் திஸ். பிலீவ் அப்படின்னா நம்பிக்கை. என்னால் நம்ப முடியல அப்படின்னா ஐ கான்ட் பிலீவ் திஸ். இதை ஐ கான்ட் பிலீவ் திஸ் அப்படின்னா என்னால் இதை நம்ப முடியலை அப்படின்னு அர்த்தம். நெக்ஸ்ட், அவள் வருவாளா. நம்ம சொல்வோம்ல, அவள் வருவாளா. இது எப்படி சொல்லலாம்? வில் ஷீ கம். வில் ஷீ கம். என்னை குறை சொல்லாத. சொல்வோம் இல்லையா, இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? டோன்ட் blame me. டோன்ட் blame me. நெக்ஸ்ட், கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா அப்படின்னு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் கிட்டலாம் சொல்வோம்ல. இது எப்படி சொல்லலாம் இங்கிலீஷில்? பி குவைட் ஃபார் அ while. பி குவைட் ஃபார் அ while. கொஞ்ச நேரம். ஃபார் அ while. பி குவைட் அமைதியா. கொஞ்ச நேரம் அமைதியாக இருக்கியா அப்படின்னா பி குவைட் ஃபார் அ while. இதே மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்க்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.